நைட்டு நம்ம பாட்டியோட தூங்கிட்டோம். பாட்டி அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம இல்லாம ராகுலுக்கு தூக்கமே வந்திருக்காது. பாவம். இந்த அண்ணி தான் எங்கே போனாங்கன்னே தெரியல. காலையில் விடிஞ்சிருச்சு. அண்ணி வந்துடணும். கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். பாவம் பாட்டியும் கார்த்திகண்ணாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறது? ஒரு நிமிஷம் கூட அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைக்க கூட மாட்டாங்க அண்ணி. ஆனால் இப்போ ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இதை மட்டும் ஏன் சொல்லாமல் விட்டாங்க? அப்படி என்ன ஆச்சு? கடவுளே, அண்ணி எப்படியாச்சும் வந்துடணும்பா. இந்த ராகுல் தூங்குறாரா இல்லையான்னு தெரியலையே. சரி, போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. அடியே, இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணியும் 2 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டே திரிவீங்களா? உன் குடும்பத்தில் எல்லாரும் அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் அது எனக்கு என்னமோ பத்தலை. உங்கள் 2 பேரும் பிரிக்கிறதுக்கு தானே நான் வந்தேன். அந்த வேலையை பார்க்கணும்ல. நீங்கள் வாட்டுக்க ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக நீ ராகுல் பக்கம் வரவே மாட்டேன். ராகுல் செல்லம் எவ்வளோ அழகாக தூங்குது, சமத்தா தூங்குது. இப்போ பாரு, ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. ராகுல் டார்லிங், அமைதியாக தூங்குறியா? தூங்கு தூங்கு. ராகுல், ஹே ஸ்வேதா, இப்போ எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? என்னோட டார்லிங் தூங்கிட்டு இருக்காருல்ல, சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? நான் தான் திறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்காக வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நுழையுமே, அது மாதிரி அப்படியே நுழைஞ்சு வந்துடுவியா? ஹே, இது எங்களோட ரூம். எங்களோட ரூம்குள்ள வந்து நீ என்ன பண்ணுற? எங்களோட ரூம்குள்ள வர்றதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ வந்து இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறியா? அதுவும் என் ராகுல் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு எந்திரி முதல்ல. நீ வாட்டுக்கு அம்போன்னு ராகுலை விட்டுட்டு போயிட்ட. ராகுல் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார், நானும் வந்துட்டேன். இதில் என்னம்மா தப்பு இருக்குது? நீ பாட்டுக்கு பாட்டி கூட போய் படுத்துட்டேன்னா ராகுல் என்ன பண்ணுவார்? என்னதான் இருந்தாலும் அவர் மனசில் என்ன நான் இருக்கேன் பாரு. நீ இல்லைன்னு தெரிஞ்சோன்னே உடனே ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லிட்டாரு. நைட்டே நான் வந்துட்டேன். என்ன சொல்கிற நீ? நைட்டே வந்துட்டியா? சும்மா பொய் சொல்லாத. என்னோட ராகுலை பற்றி எனக்கு தெரியும். அன்னைக்கும் அப்படி தான் நீனா பேசிட்டு ராகுல் சொல்லி பொய் சொன்னில்ல, அதே மாதிரி தான் இது ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நிச்சயமாதாம்மா. ராகுல் பாரு களைப்பா தூங்குறாரு. நைட்டு பூரா நாங்கள் கண்ணு முழிச்சு பேசிட்டே இருந்தோம். டேய் ராகுல். என்ன ஸ்வேதா, இரு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். நீ நிம்மதியா தூங்கவே விட மாட்டேடி. ராகுல், என்ன பூஜாவை மறந்துட்டு சேத்தாங்கிற? நைட்டு பூரா பூஜா கூட தானே இருந்தேன். ஹே பூஜா, நீ எப்படி எங்களோட பெட்ரூம்ல என்னோட வந்து படுத்து கிடக்குற? எப்போ வந்த நீ? என்ன ராகுல், நைட்டு நீங்கள் தான் ஃபோன் பண்ணி ஸ்வேதா இல்லை வான்னு சொன்னீங்க. இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்குறீங்க? ஓ, அவ இருக்கவும் அப்படி கேட்குறீங்களா? ஏய் இங்கே பாரு, சும்மா நடிச்சுக்க தெரியாது. நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். போ ராகுல், எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பண்ணுவேன். ஆசையாக கூப்பிடுவேன், அவள் இல்லை வான்னு. அவள் வந்ததுக்கப்புறம் என்னிட்ட அப்படியே எரிஞ்சு விழுவேன். எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்க? போ, இனிமேல் கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன். நைட் நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? அப்பா, உன்னெல்லாம் என்னோட ஸ்வேதா நம்ப மாட்டேன். போ, வேற ஏதாச்சும் பெட்டரா ட்ரை பண்ணு. யாரும் ஒன்று நம்பணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நம்ம 2 பேருக்கும் தெரியும்ல நமக்குள்ள என்ன இருக்குன்னு. அப்புறம் என்ன, விடு. சரி, நைட்டும் ஸ்வேதா போயிட்டானா ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன். ராகுல், ஸ்வேதா உன்னை நம்புறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி இந்த குளத்துல ஒருத்தவங்களை பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஸ்வேதா நம்புவா? எப்படி நம்ப முடியும்? இதோட சாப்டர் க்ளோஸ். 2 பேரும் தனித்தனியாக செப்பரேட் ஆக வேண்டியதான். நம்ம நினச்ச வேலை முடிஞ்சதும் நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்குது, என்ன பண்ணுறது? ஏ ஸ்வேதா, என்ன இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க? அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ஏதாச்சும் ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பான்னு. நீ நம்புறியாத? போய் வேலையை பாரு. பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? உங்கள் அண்ணனை போய் பார்த்தியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன ராகுல் நடக்குது இங்கே? எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. அன்னைக்கு எப்படி தான் ஏதோ மிமிக்ரி பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னீங்க, சரின்னு நம்பிட்டேன். இப்போ நான் என் கண்ணால் பார்த்துட்டேன். இதையும் பொய்ன்னு சொல்கிறீங்களா? என்ன ஸ்வேதா, அப்போ நீ என்னைய சந்தேகப்படுறியா? என்னை நீ நம்பலையா? அவகிட்ட எவ்வளோ தைரியமாக சொன்னேன். என்னோட ஸ்வேதா இதெல்லாம் நம்ப மாட்டா, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு. அதை சுக்குநூறாக உடைக்கணும்னு நினைக்கிறியா? அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா ஸ்வேதா? ராகுல், நம்பிக்கை ஒரு அளவுக்கு தான். கண்ணால் பார்த்துட்டேன். நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? நான் போனதுக்கப்புறம் அவள் வந்திருக்கா.
அது தெரியாமல் நீங்கள் தூங்கியிருக்கீங்க. அதை நான் நம்பணும். என்ன ஸ்வேதா படக்குன்னு இப்படி சொல்லிட்ட? என்ன பார்த்த நீ? அவ என் பக்கத்துல வந்து தூங்குனா, அதுவும் நான் அசந்து தூங்குனதுக்கு அப்புறம் வந்து தூங்கியிருக்கா. என்ன நீ நம்ப மாட்டில்ல? நம்ம லவ் அவ்வளோதானே ஸ்வேதா? ராகுல், என்னோட நிலைமையில இருந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. நான் இதே மாதிரி இருந்து என்னோட பெட்ரூமில் யாராச்சும் படுத்திருந்தா நீங்கள் எப்படி நினைப்பீங்க? ராகுல், இப்போ எதுக்கு நீங்கள் அடிச்சிங்க? பேசிக்கிட்டு தானே இருக்கோம் ரெண்டு பேரும். பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி தான் கை நீட்டி அடிப்பீங்களா? இது வரைக்கும் என்னை நீங்கள் அடித்ததே இல்லை. புதுசாக இப்போ அடிக்க கூட பழகிட்டீங்க போல. எல்லாம் அவள் வந்தனால. அவள் தான் உங்களை ராஜ்யம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டால. அவள் தான் வேணும்னா கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. நான் ஒன்றும் உங்களை தடுத்து நிறுத்தலையே. உங்கள் கூட இருந்ததுக்கு கேள்வி கேட்டால் இப்படி தான் அடிப்பீங்களா? வேண்டி எதுக்கு இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் இல்லை, அவன் வேணும்னே பண்ணுறான் நம்மளை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு 1000 தடவை சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பூரா சின்ன பிள்ளை மாதிரி தலையை ஆட்டிட்டு மறுபடியும் வந்து சண்டைக்கே வந்து நிற்கிறேன். என் மேலே உனக்கு துள்ளி கூட நம்பிக்கை இல்லையா? இப்போ வீட்டில் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? உங்கள் அண்ணியை காணும்ல, அதை பற்றி கொஞ்சமாச்சும் உனக்கு கவலை இருக்கா? இங்கே வந்து சண்டைக்கு நிற்கிறேன் என் கூட. அண்ணி வந்துடுவாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம தானே பேசி முடிவெடுக்கணும். என்னோட வாழ்க்கை இங்கே காற்றுல பறக்குது. இதில் என்னையே கோவப்படாதுன்னு வேறு சொல்கிறீங்க. எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்துட்டு கோவப்படாமல் இருப்பாங்களா? சப்புன்னு 2 அறை விட்டுருப்பாங்க. நியாயப்படி நான் தான் உங்களை அடிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்னையே அடிக்கிறீங்க. இங்கே பாரு ஸ்வேதா, நீ கேள்வி கேட்டதுக்கெல்லாம் நான் ஒன்றும் அடிக்கலை. நீ ஒரு வார்த்தை விட்ட பாரு, நானும் இதே மாதிரி பெட்டில் இன்னொருத்தன் கூட படுத்துருந்தானு அதுக்கு தான் உன்னை அடித்தேன். இந்த மாதிரி பேசினேன் பல்ல கில்ல உடச்சிடும் பார்த்துக்க. இந்த பூஜா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் போல். இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவருக்கு அந்த பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னை கை நீட்டிலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை நாளில் என்னை கை நீட்டி அடித்ததே இல்லை. ஆனால் இப்போ புதுசாக அடிக்கிறாருன்னா அப்போ நான் அவரை விட்டு போகணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். அண்ணி மட்டும் வரட்டும். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் கூட பூஜாவை தப்பாக நினச்சிட்டேன். நம்மளை பிரிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறானு. ஆனால் எனக்கு இப்போ ராகுல் மேலே டவுட் ஆகாது. என்னடி மீரா, அதிசயமா இருக்கு. எப்போ நான் எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டேன். இன்னைக்கு என்னடானா இவ்வளோ சீக்கிரத்துல எந்திரிச்சு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்க. என்னடி இன்னைக்கு ஆள் புதுசா இருக்கேன். என்னடி ஆச்சு? ஏண்டி அவ சீக்கிரம் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்ல விஷயம் தானே, அதை விட்டுட்டு ஆச்சரியமா கேட்குற? அது ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு ஒரு கொட்னி சொல்லலான்னு பார்த்தேன். அதான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்லலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே அம்மா ஏதேதோ சொல்கிறாங்க. என்னம்மா சொல்ற? குட் நியூஸா? என்ன சொல்ல போற? உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சா மீரா? ஷோ அப்பா, குட் நியூஸ்னாவே அதுதானா? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னங்க இவ மறுபடியும் கல்யாணத்துல வந்து நிக்கிறா? அந்த சிவா மறுபடியும் வந்துட்டான். இவ வாழ்க்கையில தொலைஞ்சிட்டான்னு நினைச்சோம். மறுபடியும் இப்படி போயிட்டாலே இப்போ என்னங்க பண்றது? நம்ம அசோக் தம்பியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவகிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இப்போ எப்படிங்க புரிய வைக்கிறது? அதாடி எனக்கும் தெரியல. சரி, அவன் முதல்ல என்ன சொல்றான்னு கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். என்னம்மா சொல்ற? இப்போதைக்கு எதுக்கு? நீ தான் ஒரு 2 வருஷம் போட்டுன்னு சொன்னீல்ல, போகட்டும்மா. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அம்மா, உனக்கு அந்த அளவுக்குலாம் வேலையே இல்லை. ஏன்னா மாப்பிள்ளைய நானே செலக்ட் பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? நீனே செலக்ட் பண்ணிட்டியா? யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தாம்மா. எங்க இவ கண்டிப்பா அந்த சிவா பையதாங்க சொல்றா. இப்போ என்னங்க பண்றது? தெரியலையேடி, என்னோட பொண்ணு தப்பிச்சுட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட மேடி. இப்போ என்னடி பண்றது? மறுபடியும் தலையில குண்டு தூக்கி போடுறா. இவளுக்கு என்னடி இதே வியாதியா போச்சு? இல்லை மீரா, அந்த சிவாவை பற்றி இன்னும் நல்லா விசாரிக்க சொல்கிறேன் அப்பாட்ட. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி முடிவெடுக்கலாமா? இப்போ உனக்கும் மெச்சூரிட்டிலாம் பத்தாதுமா. நல்லது எது கெட்டதுன்னெல்லாம் தெரியாது மீரா. அம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சிவா இல்லை. என்ன மீரா சொல்ற? சிவா இல்லையா? அப்ப வேற யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்கன்னா அசோக் தம்பியவ சொல்கிறேன். ஆமாம்மா, அசோக் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? அடியே, இதில் நாங்கள் நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டி. இதுக்கு தானே நாங்களும் ஆசைப்பட்டோம். நீ என்ன முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்த, இப்போ என்னடி திடீர்னு? அப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல மீரா?
இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை. எனக்கு இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. சரி விடுங்க, நீங்கள் என்ன ஓகே தானே? என்ன மீரா இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பேசி முடிச்சிடலாம். இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. எங்கே மறுபடியும் அந்த சிவா பையில தான் கல்யாணம் பண்ணிப்பியோன்னு நினச்சேன். நல்ல வேளை அவனை பற்றி உனக்கு தெரிஞ்சிருச்சுலம்மா. ஆமாம்மா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. கவியை ஏமாத்தினது வேற யாரும் இல்லை, அந்த சிவாவே தான். என்ன மீரா சொல்ற? அவனும் இவனும் ஒரே ஆள் தானா? ஆமாங்கப்பா, அது வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நேற்று தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. கவியை உங்கள் வீட்டில் தான் விட்டுருக்கேன். ஆனால் அவன் என்ன டார்ச்சர் பண்ணுறானோ தெரியலை. மீரா, கவிய அவன் கூட அனுப்பியிருக்க கூடாதுமா. நீ தப்பு பண்ணிட்ட. பாவம், அவ தனியா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பா. இப்ப அங்க என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையேம்மா. அதாம்மா நாளைக்கு போய் பார்க்கலான்னு இருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு பார்ப்போம். கவிக்கிட்ட முதல்ல பேசணும். பேசாமலே அவளை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னனால அவளும் போயிட்டா. அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியலை, கேட்கணுமா? சரிடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அசோக் தம்பிட்ட சொல்லிட்டியா? நான் ஃபோன் போட்டு சொல்லவா? அதெல்லாம் நான் நைட்டே சொல்லிட்டேன். அதே நைட் லேட்டாக வந்தியா மீரா? நான் கேட்டதுக்கு சும்மா ஃப்ரெண்டை பார்க்க போகணும் தானே? சும்மாப்பா, காலைல உங்கள்கிட்ட சொல்லலான்னு அதனால அப்படி சொன்னேன். சரி மீரா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னமே சொல்லியிருந்தா 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்லடி. அதெல்லாம் முடியாது. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? நான் தனியாக வேண்டுதல் வச்சாதான் அதை அவர் கடவுள் செவி கொடுத்து கேட்பார். இதே நிறையா பேரோட போனோம்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு ஒரு வேண்டுதல் வைப்பாங்களா, எல்லாத்தையும் கேட்டு அவர் நான் எதை வச்சோம்னே கன்ஃபியூஸ் ஆயிடுவார்ல. அதனால தான் நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்தேன். சரி தண்டி, இப்படி எல்லாரும் நினைச்சா பாச்சாமத்துல தான் போய் கோயிலில் நிக்கணும். அப்படி என்ன மீரா வேண்டுதல் வச்சா? இல்லைப்பா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கும் சாமிக்கும் உள்ள சீக்ரெட். அது சரி. சரி வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பொங்கல், சாம்பார், வடை, சட்னி எல்லாம் செஞ்சு தரேன். ஆமாம்மா, சாப்பிட்ணுமா, ரொம்ப பசியாக இருக்குது. குடுக்குன்னு ஓடி போய் செய். இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்கு மனசுக்கு. பாடா, என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. எங்கே உனக்கு பழசு ஞாபகம் வரல. வரலன்னா என்ன, அசோக் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீல, அது போதும். கூடிய சீக்கிரம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகம் வந்துடும். சரிம்மா, தொண்ணு பேசாமல் போம்மா, போய் சாப்பாடு செய்.